வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான பச்சடி தான். தொகையல்னு சொல்லலாம். அதாவது இந்த பச்சை கலரில் இருக்கும் இல்லையா, ரா டொமேட்டோஸ் பழுக்காமல் இருக்குமே, அதை எடுத்து ஒரு பச்சை டொமேட்டோ பச்சடின்னு சொல்லுவாள் இந்த ஊரில். நம்ம தொகையல் மாதிரி பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது கிடைக்கிற சீசனில் நம்ம வாங்கி பண்ணினாக்கா நம்ம அன்றைக்கி குழம்பு ரசம் எதுவுமே பண்ண வேண்டாம். இதுக்கு முதல்ல அந்த பச்சை டொமேட்டோவை எடுத்துக்கணும். அப்புறம் நிறைய பச்சை மிளகாய், வத்த மிளகாய், ஒரு 4-5 பூண்டு, கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் எடுத்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் புளி வேணும். அப்புறம் உப்பு, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம். முதல்ல நம்ம இந்த பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கணும். அதை எடுத்துட்டு வெறும் வாண்டியில் நல்லா வதக்கிக்கணும். வறுத்துன்ட்டு இது டப் டப்னு சத்தம் கேட்கும். ஒரு ஓரத்தில் லேசாக ஒரு கறி மாதிரி படும். அப்போ நல்லா வறுந்துடுத்துன்னு அர்த்தம். இதை எடுத்துகிட்டு தோலெல்லாம் உரித்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு பெரிய ஆனியனை நான் இங்கே நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இது போதும் என்னோடய டொமேட்டோஸையும் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இங்கே ஒரு 2 ஆப்பை எண்ணெயை விட்டுருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம். முதல்ல நம்ம இந்த பச்சை மிளகாயை துண்டாக கட் பண்ணிவிட்டு அதை தனியாக வதக்கிக்கலாம். இப்போ நான் போட்டிருக்கேன் எண்ணெயில். இந்த பச்சை மிளகாய் நல்லா வதங்கின அப்புறமா அதில் நம்ம வச்சுட்டுருக்க ஒரு 4-5 பல் பூண்டும் நான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த பூண்டையும் வத்த மிளகாயும் நம்ம அதையும் வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த வாண்டியில் நம்ம நறுக்கி வச்சுட்டுருக்கோம் இல்லையா, அந்த வெஜிடபிள்ஸை, அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தையும் டொமேட்டோவையும் சேர்ந்தே நம்ம போட்டு அந்த ஜீரகத்தையும் இது கூட போட்டுடலாம். கொஞ்சம் இது வதங்கின அப்புறமா அந்த புளியையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு முதல்ல இதெல்லாம் சூடு ஆற வச்சுக்கலாம். முதல்ல என்ன பண்ணணுன்னாக்கா, ஒரு மிக்சியில் நம்ம முதல்ல வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பச்சை மிளகாய், அது வத்த மிளகாய், பூண்டு, அப்புறம் இந்த வேர்க்கடலை இதெல்லாம் கொரன்னு நான் போட்டு வச்சுருக்கேங்க. முதல்ல கொரன்னு இதில் அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இதில் பெருங்காயமும் நான் இது கூட போட்டு கொடுத்துட்டேன். தண்ணி விட வேண்டாம், தக்காளிலேயே தண்ணி இருக்கும். இந்த வேர்க்கடலையெல்லாம் நம்ம கொரன்னு அரைச்சிட்ட அப்புறமா இதை ஒரு பெரிய மிக்சி எடுத்துக்கணும். இங்கே நான் சின்ன மிக்சியில் வச்சுருந்தேன். அதில் நம்மளோட 2 வெஜிடபிள்ஸ், அப்புறம் மற்ற எல்லாத்தையுமே, அதாவது ஆனியன், இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை தக்காளி, அது எல்லாத்தையும் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி இது கூட சேர்த்து உப்பையும் செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு கடுகும் கறிவேப்பிலையுமா தாளித்து கொட்டணும். இதுக்கு நீங்கள் அரைக்கும் போது நிறைய பச்சை கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். எங்கிட்ட இந்த கொத்தமல்லி பேஸ்ட் இருந்தது, அதை நான் போட்டுட்டேன். இதை சாதம் வடித்து வச்சுருக்கேன். இதுதான் நம்ம அரைச்சி வச்ச அந்த பச்சை தக்காளியோட பச்சடின்னு சொல்லுவோம் இந்த ஊரில். இது கொஞ்சம் நிறைய காரம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த வாழைக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதை பண்ணினா குழம்பு ரசம் எதுவுமே தேவை இருக்காது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணலைன்னா பண்ணி பாருங்க. இதுக்கு நம்ம எண்ணெய் சுடுற சாதத்தை போட்டுட்டு எண்ணெய் எதுவுமே போட்டுக்க வேண்டாம். ஏன்னா அது வதக்கினத்துலேயே நிறைய எண்ணெய் இருக்குது. இதையும் போட்டுட்டு ஒரு அப்பளத்தை சுட்டு வச்சுட்டு இந்த பொரியல் ஏதாவது ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை பண்ணி பாருங்க. ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.